இலவச மருத்துவம், ஒயின் ஷாப், கஞ்சா பழக்கம் என்ற அனைத்து சிக்கல்களுக்கான தீர்வுகள் நாம் தமிழர் கட்சி உறுதியளிக்கிறது. ஒரு பெண் பிள்ளைகள் தைரியமா வெளியே நடமாடக்கூடிய ஒரு வாழ்க்கை, ஒரு சுகாதாரமான வாழ்க்கை எங்களால் கொடுக்க முடியும். சேவை செய்யறப்போ எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பீங்க நம்புறோம். உங்களோட பாதுகாப்பு, உங்க பிள்ளைகளுக்கு இலவச கல்வி, பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு, இலவச மருத்துவம், நீங்க உங்க தண்ணியோட சாக்கடை தண்ணி கலந்து வராம இருக்கிறதுக்கும், மழை வெள்ளம் வந்த உடனே சாக்கடை தண்ணி உங்க தெருக்குள்ள வராம இருக்கிறதுக்கும், இன்னைக்கு கிடைக்கிற குப்பைகள் அகற்றி ஒரு சுகாதாரமான இடத்துல வாழ்றதுக்கும் எங்களுக்கு உங்களுக்கு சேவை செய்ய ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க நம்புறோம். மீண்டும் ஒரு முறை கேட்டுக்கிறேன். என் பேர் வெண்ணிலா, விவசாய சின்னம். ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க. உங்களுக்கான சேவையை நாங்க சரியா செய்யல, உங்களுக்கான தீர்வுகளை நாங்க சரியா கொடுக்கல அப்படின்னா எங்களை என்னன்னு கேளுங்க. நன்றி, வணக்கம். தாய்மானவன் அவர்கள் உங்களுடைய வாக்குகளை சேகரிக்க வந்து கொண்டிருக்கிறார். தண்ணீர் விற்பனைக்கு அல்ல தடை விதிப்போம், தூய குடிநீர் அனைவருக்கும் இலவசம் என்று அறிவித்த உயர்நிலை நாம் தமிழருக்கு அரசாங்கத்தை புரிந்து கொள்கிறார். மாற்றத்தை உருவாக்க நீங்கள் எல்லாம் ஆதரிக்க வேண்டிய சின்னம் விவசாயி. நமது வெற்றி வேட்பாளர் வெண்ணிலா தாய்மானவன் அவர்களுக்கு படித்தவர், கற்பானவர், அவர்களுக்கு விவசாய சின்னத்தில் உங்கள் மதிப்புமிக்க வாக்குகளை திருப்பி வெற்றி பெற செய்யுங்கள். மறந்துடாதீங்கம்மா, விவசாய சின்னம். விவசாயம் தான் வெங்காயம், அப்புறம் வெங்காயம் போட்டா வேட்பாளர் கிடைக்கல. ஆள் இல்லாமல் கழிச்சு வேட்பாளர் இல்லாமல் 234 போகிறது எதிர்ப்பு இல்லாமல் இலவச மருத்துவம் அதுதான் முக்கியம். அதை நாம் தமிழர் கட்சி உறுதியளிக்குது. பொம்பளை பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு நாம் தமிழர் கட்சி உறுதியளிக்குது. ஒயின் ஷாப், கஞ்சா பழக்கம் அனைத்து சிக்கல்களுக்கான தீர்வுகள் நாம் தமிழர் கட்சி உறுதியளிக்குது. ஒரு பொம்பளை பிள்ளையா இந்த இடத்துல நான் உங்ககிட்ட உறுதியளிக்கிறேன். உங்க வாழ்க்கைக்கான அனைத்து தர மேம்பாடு, உங்களுக்கான தொந்தரவு இல்லாத ஒரு வாழ்க்கை, பெண் பிள்ளைகள் தைரியமா வெளியே நடமாடக்கூடிய ஒரு வாழ்க்கை, ஒரு சுகாதாரமான வாழ்க்கை உங்களுக்கு எங்களால் கொடுக்க முடியும். மீன் பிடிக்கிறவங்களுக்கு யார்கிட்ட இருந்து எந்த சிக்கலும் வராம நீங்க பிடிக்கிற மீனை இணையதளங்கள் கவர்மெண்ட் இல்லாம நீங்களே விற்பனை பண்ணலாம். ரொம்ப வசதியான ஒரு இடத்துல வந்து விற்பனை பண்ணலாம். நல்ல கல்வி, கீழே வந்து குளத்துல குடங்களமா பிடிக்க வேண்டிய தேவை இருக்காது. வீட்டு குழாயிலே இந்த பில்டிங்ஸ்ல உங்க குழாயில தண்ணி வர்றதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஆனா உங்களுக்கு தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த ஆயிரத்தி கால் பண்றாங்க. அதெல்லாம் போய் ஒண்ணும் இல்ல, இருக்க குழாயில சீரமைச்சு பழுது நீக்கி திருப்பி நல்ல ஒரு குழாய் கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு உங்களுக்கு இங்க வர மெட்ரோ தண்ணிய ஒரு நல்ல பிரஷர் பம்பா போட்டு மேல ஏற்றினா வீட்டு குழாயிலேயே குடிக்கிற தண்ணி குடிச்சுக்கலாம். ஏன் கொடுக்காம தயார் கேளுங்க. இது கேவலம் இல்லையான்னு கேளுங்க. சென்னையில மற்ற இடத்துல எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே தண்ணி பிடிச்சி குடிக்கிறாங்க. நாங்க தெரு அடிக்கிறோமா தண்ணியை பயங்கரமா பிடிக்கிறதுக்கு? எங்களுக்கு ரொம்ப கேவலமா இருக்கு. எங்களுக்கு வீட்டுக்குள்ள தண்ணி வேணும்னு கேளுங்க. அதை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லுங்க. நாம் தமிழர் கட்சி கொடுக்குறோம்னு சொல்றாங்கன்னு சொல்லுங்க. உறுதியா சொல்றேன். இது எப்படி ஆக்குறீங்கன்னா என்னோட அலுவலக வாசல் எங்களுக்காக 24